இருபத்தி கேள்வியை பாருங்க. ஆம். ஒரு திறந்த குழாயின் அடிப்படை அதிர்வெண் F1 ஆகும். மேலும் அதே குழாயின் ஒரு முனை மூடப்படும் போது அடிப்படை அதிர்வெண் F0 ஆகும். முனை திருத்தத்தை கருதும் போது வழியில் ஒளியும் கதிக்கான கோவை என்னது? ஒரு திறந்த குழாய், ஒரு ஓப்பன் டியூப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி F1, அடிப்படை அதிர்வெண் F1. அதே குழாயின் ஒரு முனை மூடப்படும் போது F0. இதே குழாய் எல் நீளம் எல் நீளம். இப்ப முனை திருத்தத்தை கருதும் போது வழியில் ஒளியும் கதிக்கான கோவை. நீங்க முனை திருத்தத்தை கருதட்டாமா? இப்ப இங்க ஒரு முனை திருத்த வியண்டா இங்க 2 இருக்கும். இப்ப என்ன சொல்லுவீங்க? இதுல லம்டா என்ன? விவி தான். வழியில் ஒளிங்கிறது ரெண்டு இடத்துலயும் சேம். இதுக்கு போட்டீங்கன்னா லம்டா பை 2 என்னதுக்கு ஈக்குவல்? எல் பிளஸ் 2E. இப்ப லம்டா சமன் 2L பிளஸ் 4E. லம்டா கணி என்ன போடுவோம்? V over F0 இல்லையா? So V சமன் F lambda. இப்ப lambda கண்டு V over F1. 2L plus 4E. இது ஒரு ஈக்குவேஷன். இதுக்கு போட்டீங்கன்னா lambda by 4 சமன் என்ன வரும்? L plus E. இப்ப lambda சமன் 4L plus 4E. இது V over F0. அது 4L plus 4E. இப்ப என்ன வேணாம்? 4E வேணாம் ரெண்டுலையும். வேணாம். விடையிலையும் வரக்கூடாது. அப்ப என்ன பிள்ளை தொண்டை கழிச்சு விடும். இப்ப செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கழிச்சா V பொதெடுப்போம் 1 over F0 minus 1 over F1 சமன் 4L இல்ல 2L போனா 2L. அப்ப V இன்டு இது F0 F1 மேல என்ன வரும்? F1 minus F0. இதை மேல கொண்டு போய் கீழே கொண்டு போயிடுங்க. V சமன் 2L F0 F1 over F1 minus F0. எத்தனாவது விடை? ஃபோர்த் ஆன்சரா? நாலாவது விடை. இப்ப 22 பாருங்க. ஒரு தொழிற்சாலையில் அதிக சத்தம் காரணமாக 2 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு ஜன்னல் வழியாக 80 டெசிபல் ஒளிச்செறிவு வட்டத்தின் கீழ் ஒரு செகண்டிற்கு வெளியே செல்லும் சக்தி. இப்ப அதுக்கு நுழைவாய் இது தந்திருக்க நுழைவாய் ஒளிச்சரிவு. இது த்ரெஷ்ஹோல்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஹியரிங் தந்திருக்காரு. என்ன 1 தர 10 நுழைவாய் ஒளிச்சரிவு தந்திருக்கார். இப்ப முதல்ல ஒளிச்சரிவை கண்டுபிடிக்கணும். என்ன இந்த ஏரியாக்குள்ளால போற சக்தி எவ்வளவுன்னு கேட்கிறார். அது 2 மீட்டர் 1 மீட்டர் இதுக்குள்ளால போற எனர்ஜி எவ்வளவு, சக்தி எவ்வளவுன்னு தான் கேட்கிறார். சக்தியை காண்றதுக்கு என்ன வழி? உங்களுக்கு தெரியும். என்ன ஒளிச்சரிவுன்றது இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம். இப்ப E is equal to IAT வரும். எனது ஒளிச்சரிவு பரப்பு நேரம் எனக்கு 1 செகண்ட்ல. Tக்கு 1 செகண்ட் பரப்பு தெரியும். ஐய கண்டமன சரி. அதுக்கு உங்களுக்கு என்ன வந்திருக்காரு? பீட்டா வந்திருக்காரு. So beta is equal to 10 log அடி 10 base 10 I over I0. இப்ப ஒளிச்சரிவு மட்டும் எவ்வளவு? 80 டெசிபல். இப்ப பீட்டா 80. 10 log அடி 10 I over I
ஐ நோட் வந்து 10 இது 8. இது மேல போனா 10 சமன் ஐயின் கீழ் 10 குறுக்க போய்க்குன்னா ஐ சமன் 10 ஐ தெரிஞ்சிட்டா இது எவ்வளவு இ சமன் ஐ 10 தர பரப்பு எவ்வளவு 2 தர உண்டு 2 ஒரு செகண்ட் அப்ப ஒரு சக்தி 2 தர 10 ஜூல் ஜூல் பெர் செகண்ட் ஜூல்ல நடந்திருக்கார் ஒரு செகண்ட்ல போற சக்தி 2 தர 10 ஜூல் ஃபர்ஸ்ட் ஆன்சர் விளங்குதில்ல 23 கழிப்பார் என்னவாம் ஆறாறுடைய மண்டலத்தில் புவியை சுற்றி வரும் ஒரு செயற்கைக்கோளில் வளிமண்டல உராய்வு காரணமாக சக்தி இழப்பு ஏற்பட்டால் பின்வரும் கூற்றுக்கள் சரியானது. இப்ப புவியை சுற்றி ஒரு செய்மதி சுத்தி வருது. இது பூமி, ஒரு சேட்டலைட் சுத்துது. இப்ப என்ன சொல்றார்? உராய்வு காரணமா வலி உராய்வு காரணமா சக்தி இழக்கப்படுது. எனர்ஜி லாஸ் வருது. இது ஏர் ரெசிஸ்டன்ஸ் காரணமா. இப்ப உங்களுக்கு தெரியும் இது இந்த எனர்ஜி வந்து லொஸ் ஆனா வேகம் குறையும். இயக்க சக்தி குறைய போகுது. இப்ப வேகம் குறையும். வேகம் குறைஞ்சா என்ன நடக்கும்? இப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்கு மையத்தை நோக்கி எஃப்எம்என்எம்ஏ போட்டா இந்த போர்ஸ் என்ன ஜிஎம்எம் ஓவர் ஆர் ஸ்கொயர். இது எம் இன்டு வி ஸ்கொயர் ஓவர் ஆர். எம் போயிரும் ஆர் போனா வி ஸ்கொயர் வந்து ஜிஎம் ஓவர் ஆர். இப்ப இங்க பாருங்க வேகம் குறையுது, அப்ப வி ஸ்கொயர் குறையுது. இப்ப என்ன வேணும்? ஜிஎம்எம் மாறாது, ரேடியஸ் கூடும். இப்ப இது சக்தியை இழந்தா இந்த ஆர்பிட்டல் ரேடியஸ் என்ன செய்யும்? கூடும். ஆரை கூடும். ஓகே, உராய்வு காரணமா சக்தி இழந்தா ஆரை அதிகரிக்கும். இப்ப மண்டலத்தின் ஆரை குறைவடைந்து பயணிக்கும் என்றார் கூட்டு. பிழையே ஆரை கூடும். கூட்டு மண்டலத்தின் ஆரை அதிகரித்து பயணித்திருக்கும். சரி, பி கூட்டு சரி. சி கூட்டு கதி படிப்படியாக குறைகிறது. இப்ப கதி குறைவடையும். சரி, ஆன்சர் அடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா. கதி அதிகரிக்கின்ற பொழுது குறைகிறது சரியா? கதி குறைந்து இதே சுற்றுப்பாதையில் இருக்கும். இல்லையே. இப்ப இப்ப சக்தி இழப்பு இதுல தொடர்ந்து சக்தி இழப்பு ஏற்பட்டு கொண்டு வந்து தொடர்ந்து குறையும். அங்கதான் பிரச்சனை. வேற என்ன சொல்ல வர்றாரு? தொடர்ந்து சக்தி இழக்கப்பட்டுச்சுன்னா ஓகே. இது இந்த கணத்து அதுல இழந்து போட்டு இஞ்சால இலக்கையிலன்னு சொன்னா இங்க நின்று ஆனா ஆய்வு காரணம் இழக்கப்படுதுன்னா தொடர்ந்து வளிமண்டலத்துக்கு இருக்கார். தொடர்ந்து இழக்கப்படுமே. இப்ப தொடர்ந்து குறையும். இப்ப இப்பதானே பிஎம்சியும் தானே வரணும். அப்படி ஒரு ஆன்சரை காணல.
என்ன சொல்றீங்கடா? நான் சொல்றது சரியா பேன்? ஒருத்தரும் கேட்கிறாங்கல்ல. பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்சஸ் வருமா பேன்? அது உண்மையா பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடுது இதுக்கு போயிங்க. அப்படின்டா அது கதி குறையிற கதி குறைஞ்சு குறைவு சுத்தணும்னா கட்டாயம் என்ன வேணும்? பின்னுக்கு போகணும். சோ பின்னுக்கு போய்க்குள்ள அதுக்கு அழுத்த சக்தி கூடுது. இதனாலதான் இப்ப இப்படி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எலன் மஸ்க் அமெரிக்காவில் சேட்டலைட்டுகள் அனுப்பிக்குள்ள விட்ட ப்ரொஜெக்டுக்கு எதிர்ப்பு வந்தது. ஏன் எதிர்ப்பு வந்தது? விண்வெளி குப்பை கூடும் என்று சொல்லி. என்ன ரீசன்? சேட்டலைட்டுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் சுத்தி கொண்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது செயல் இழந்துடும். அதுல ஒரு பேட்டரி இருக்கும். இந்த உராய்வாள சக்தி இழந்தா அதை இல்லாம பண்றதுக்கு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி என்ன சேமிப்புகளும் தானே. அப்ப அது பழுதானா அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? அது பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் ஆகி தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பழுதானா பிறகு அது வேஸ்டா போகும். அது ஒரு நாளும் பூமிக்கு வராது. இங்க போகும், விண்வெளிக்கு தான் போகும். விண்வெளிக்கு போய் விண்வெளி குப்பை கூடும். அதுதான் அங்க அவங்க எதிர்ப்புகளை தெரிவிச்சவங்களா அப்ப ஆரம்பத்தில். ஆனாலும் அவர் 1000 சேட்டலைட் ப்ரொஜெக்ட்ல செய்துட்டு தான் இருக்கார். ஆனா வெளியால போகும் பதிகுறையக்குள்ள அரை கூடும். அரை கூடைக்குள்ள தொடர்ந்து சக்தி இழக்கப்படுற வெளியால போய் கொண்டே இருப்பார். ஓகே, இதுல ஆன்சர் இல்ல. சியும் வரணும். டிரான்ஸ்லேஷன்ல எதுவும் பிள்ளையா அல்லது என்ன ரீசன் தெரியாது. சரி, பியும் சியும் அடுத்து 24ஆம் கேள்வி. ABCDE என்பது ஒரு சமபக்க ஐங்கோணி ஆகும். அதன் 4 உச்சிகளில் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு சமனான எம் திணிவுகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உச்சி சி திரியம் திணிவு வைக்கப்பட்டுள்ளது. ஒரு உச்சியிலிருந்து மையம் ஓவிற்குள்ள தூரம் 6 ஆகும். ஓவில் வைக்கப்பட்டுள்ள கேபிட்டல் எம் திணிவின் மீது தொலைப்படும் ஈர்ப்பு விசை. இது ஐங்கோணி. ஒழுங்கான ஐங்கோணி. இப்ப உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தா இதெல்லாம் ஒரே அளவு தூரம் மாறும். அஞ்சு உச்சியிலையும் எம் திணிவு வச்சிருந்தா விளைவு விசை என்ன வரும்? எம்எம் வச்சிருந்தா என்ன வரும்? 0. சமச்சீரே. ஒழுங்கான ஐங்கோணி என்ற எல்லா பக்கமும் சமச்சீர். 5 எம் வச்சிருந்தா 0, விளைவு விசை 0. அதனால இந்த 5 எம்மும் நாங்கள் இப்ப கேன்சல் பண்ணிடுவோம். 5 எம்மாலையும் வர்ற விசை 0, அப்ப 5ம் இல்ல. ஆனா சீல 3 இருந்தது, அதுல ஒரு எம் போயிட்டுது. அப்ப இன்னும் எவ்வளவு இருக்கு? 2 எம் வர்ற விசை தான் இருக்கு. எம்மால வர்றது கேன்சல் ஆயிட்டு. இப்ப இந்த 2 எம் இந்த எம்ல வர்ற போர்ஸ் என்ன? அதான் விளைவு விசை, ரிசல்டன் போர்ஸ். எவ்வளவு? 2 GMM over G M into 2M.
GMM over R square. இப்ப 2GMM over R square. Third answer. இன்னொரு ஆள் ரிப்பீட் பண்ண சொல்லுது. டேய் இதுல 3 M தெளிவு இருக்கு. அதுல ஒரு MM இதுல இருக்கிற எல்லா எம்மும் சேர்ந்து சமச்சீர் கேன்சல் ஆயிரும். 3M ஒரு M போயிட்டேன்னா மிச்சமா என்ன இருக்கு? 2M இருக்கு. 2M ஆளு இதுல வர்ற விசை தான் விளைவு விசை. மிச்சமா இருக்கிற 2M ஆளு இதுல வர்ற விசை. Right. 25 பாருங்க. புவியின் ஈர்ப்பு புலம் பற்றி தரப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுகளை கருதுக. ரைட், சரியான கூட்டை தெரிவு செய்யட்டாமா. சோ கிராவிடேஷனல் ஃபீல்ட பற்றி கேட்கிறார். ரைட், இப்ப முதலாவது புவியின் மையத்தில் ஈர்ப்பழுத்தம் 0 ஆகும். மையத்தில் ஈர்ப்பழுத்தம் என்ன சொல்லுங்க ஆகும்? 0 ஆகும். சரிதானே? ஈர்ப்பு அழுத்தம் இல்ல, 0 அல்ல. ஈர்ப்பு வலிமைதான் 0. மையத்துல உங்களுக்கு தெரியும் ஈர்ப்பு அழுத்தத்துக்கு கிராஃப் கர்னிங் என்ன வரும்? சமன்பாடு இல்லை எங்கள்கிட்ட. ஈர்ப்பு அழுத்தத்துக்கு சமன்பாடு இல்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் மேற்பரப்புல இருந்து இப்படி குறைஞ்சு கொண்டு போகும். என்ன? -GM over R. இதுக்குள்ள இப்படி கூடும் இல்லையா? இப்ப மையத்தில் ஒரு ஈர்ப்பு அழுத்தம் இருக்கு, 0 இல்லை. ஈர்ப்பு வலிமைதான் 0. ஈர்ப்பு அழுத்தம் இருக்கு, அவர் 0ன்னு சொல்றபடியா ஸ்டேட்மெண்ட் ஏ வந்துரும். இரண்டாவது, புவியின் மேற்பரப்புக்கு அருகில் மிகப்பெரிய திணிவு ஒன்று காணப்படும் போது அதன் ஈர்ப்பு அழுத்த சக்தி நேர்பெருமானமாக மாறும். எந்த பெரிய திணிவா இருந்தாலும் ஈர்ப்பு அழுத்தம் என்ன வரும்? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் மைனஸ். பொட்டன்ஷியல் என்ன வரும்? மைனஸ். ரெண்டு திணிவு இருந்தா அதாலையும் வரும் இதாலையும் வரும், மைனஸ் தான். எத்தனை திணிவை வச்சாலும் இதாலையும் ஒரு பொட்டன்ஷியல் வரும், அந்த திணிவாலையும் ஒரு பொட்டன்ஷியல் வரும். ரெண்டும் சேர்ந்து என்ன வரும்? மைனஸ் அழுத்தம் தான் வரும். ஓகே, அப்ப முதலாவது பிழை, இரண்டாவதும் பிழை. எப்பவுமே ஈர்ப்பழுத்தம் மைனஸ் தான். ஒரு திணிவு இருந்தா என்ன, அதுக்கு பக்கத்துல பெரிய ஒரு திணிவை வச்சா என்ன. மூன்றாவது, புவியின் மேற்பரப்பில் இருந்து மட்டுமட்டாக தப்பக்கூடிய விதத்தில் எறியப்படும் திணிவின் மொத்த சக்தி 0 ஆகும். எப்படி? மேற்பரப்பில இருந்து மட்டுமட்டா தப்பக்கூடிய துணிக்கு மொத்த சக்தி 0 ஆகும். என்ன பல்வேறு அறிகிறீங்க? இது எங்க போகுது? முடிவிலிக்கு மட்டுமட்டா போகுது. முடிவிலிக்கு மட்டுமட்டா போகுதுண்டா இந்த இடத்துல ஈர்ப்பு இல்ல, கிராவிட்டி இல்ல, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, அழுத்த சக்தி 0, இயக்க சக்தியும் 0. இப்ப இந்த இடத்துல மொத்த சக்தி என்ன? 0. இந்த இடத்துல மொத்த சக்தி 0ன்னா இந்த இடத்துல மொத்த சக்தி என்ன இருக்கணும்? 0 தானே? ஏன் சக்தி காபதத்துவம். ஓகே, அப்படி இல்லையேண்டா இது போட்டு பாருங்க மொத்த சக்தி என்ன வருதுன்னு. இப்ப இந்த இடத்துல சக்தியை போட்டு பாத்தீங்கன்னா அங்க இயக்க சக்தியும் இருக்கும். டோட்டல் எனர்ஜி இயக்க சக்தி என்ன? ½ பிளஸ் அழுத்த சக்தி -GMM over R. வந்து கேபிட்டல். இது என்ன? ½ M into u²க்கு என்ன போடுவீங்க? 2GM over R -GMM over R. இதையும் கூட்டுப்பட்ட என்ன வரும்? இந்த 2 போயிடும், அப்ப 0. டோட்டல் எனர்ஜி 0. அது நீங்க சும்மாவே சொல்லலாம். இன்ஃபினிட்டில 0, அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் படி, சக்தி காப்பீதையும் படி இங்க 0 இங்கேயும் 0 இல்லையா?
அவன் இந்த டிரான்ஸ்லேஷன்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல முதலாவது ஸ்டேட்மெண்ட் ஈர்ப்பு விசை என்று இருக்குது, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஈர்ப்பு அழுத்தம் என்று இருக்குது. ஓகே, ஈர்ப்பு விசை என்று இருந்தா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று இருந்தா அது சரி, ஈர்ப்பு அழுத்தம் என்று இருந்தா பிள்ளை. நான் இப்ப பாக்குற பேப்பர்ல ஈர்ப்பு அழுத்தம் என்று இருக்கு டிரான்ஸ்லேஷன்ல. ஓகே, இப்ப நீங்க கேள்வி பேப்பரை பாக்கீங்களா பாத்துக்கொள்ளுங்க. அதுக்கு கேள்வி நம்பரும் மாறி கிடக்குது. 24 25 ஆர்டர் மாதிரியும் இருக்கு ரெண்டு டிரான்ஸ்லேஷன்லயும். எது சரி எது பிள்ளைன்னு செக் பண்ணல, நீங்க கேள்வியோட வச்சுக்கொண்டு பாத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிற கேள்வியோட விட்டு பாத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சரிதானே? ஃபோர்த் ஒன், புவியின் மேற்பரப்பில் இருந்து எச்சியரத்திற்கு எந்தனி ஒன்றை உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய சக்தி எம்ஜிஹெச். நோ, என்ன மேற்பரப்பில இருந்து எச்சியரத்துக்கு கொண்டு போறதுக்கு எம்ஜிஹெச் ஆண்டு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்? அது மெக்கானிக்ஸ்ல எம்ஜிஹெச். சோ புவியீர் பார்முடல் மாறாம இருந்தா தான், கிராவிடேஷனல் அக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் எம்ஜிஹெச் போடலாம். நான் ஈர்ப்பு புலத்துல பாக்க மேல போக போக ஈர்ப்பழுத்தம் குறைஞ்சு கொண்டு போகும் இல்லோ, இப்ப லெஸ் தேன் எம்ஜிஹெச் வரணும். இவர் எம்ஜிஹெச் சொன்னா சோ ஃபிஃப்த் ஒன், புவியின் மேற்பரப்பில் இருந்து தொலைவில் உள்ள திணிவொன்றை புவியின் மேற்பரப்பை நோக்கி கொண்டு வர வேலை செய்யப்பட வேண்டும். என்ன, தொலைவில் இருக்கிற ஒரு புள்ளியில இருந்து மேற்பரப்பு கொண்டு வர்றதுக்கு நீங்க வேலை செய்ய தேவையில்லை, உங்களுக்கு சக்தி கிடைக்கும். வேலை செய்யப்பட வேண்டும் என்றா பிள்ளை, அது தானா வரும். இப்ப சக்தி கிடைக்குமே தவிர வேலை செய்ய தேவையில்லை. ஓகே, ஒரு நாலாவது ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணா, மேற்பரப்புல இருந்து எச்சரித்துக்கு கொண்டு போறதுக்கு செய்யற வேலை என்று கேட்டா, இப்ப ஏயில இருந்து பிக்கு கொண்டு போறீங்க, இப்ப அதன் அழுத்த சக்தி அதிகரிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அழுத்த சக்தி அதிகரிப்பு என்ன வரும்? விபி மைனஸ் விஏ இன்டு எம். இப்படிதான் காணணும், எம்சிஹெச் காணலாம். செய்த வேலையை கண்டுதான் காணணும். இப்ப அது எம்ஜிஹெச் இல்ல, ஏன்? மேல போக போக ஜி குறையுது. இருபத்தி ஆறாம் கேள்வி பாருங்க. புள்ளி ஓவில் கட்டப்பட்டுள்ள சர்வசமனான மீள்தன்மையற்ற இரண்டு இலைகளில் சுயாதீன முனைகளில் 150 கிராம் திணிவுடைய இரண்டு படத்தின் கோளங்கள் இணைக்கப்பட்டிருக்கா. ரெண்டு 45 பாக 45 பாக. ரெண்டு 150 கிராம் திணிவு. அவற்றுக்கு 6 மைக்ரோ கூலம் ஏற்றங்கள் வழங்கப்பட்டு தள்ளுகையால் அவை உருவில் காட்டப்பட்டுள்ள அமைப்பில் எல்லை சமலில் இருந்தன. இந்த இடத்துல எல்லை சமநிலையில் இருக்குது. எப்படி? இது இங்கால போக வழிக்கிட ஒரு ஆய்வு இங்கால தான் இருக்கு, இது இங்கால போக வழிக்கிட ஒரு ஆய்வு இங்கால தான் இருக்கு, கரடான தளத்துல இருக்குது. இதை விட இதுல ஏற்றம் விட்டுருக்கேன் 6 மைக்ரோ கூலம் நிலையம். இப்ப இது உராய்வு விசையால இந்த போர்ஸும் தள்ளுமே, மின்புலத்தால தள்ளும், அதுக்கு ஒரு விசை இருக்கும் எஃப்எஃப். ஒவ்வொரு இலையிலும் உள்ள இழுவைகள் 1/2 நியூட்டன் எனில் மின் விசைக்கு எஃப் என்று தர்றார்.
இலையில இருக்கிற இழுவை 1/2 நியூட்டன். செவ்வன் மரதாக்கமா இலையியல் உராய்க்கூட மியூ என்பவற்றை தருவது. இப்ப எல்லாத்தையும் காட்டாலாம். எது FER மியூ எல்லாத்தையும் காணும். ரெண்டு பேரும் எங்களுக்கு 6 காணலாம். எப்படி காணுவீங்க? இது 45 45 இல்ல இந்த கோணம். இப்ப T cos 45 ஆறும் சேர்ந்து mgக்கு சமம். mg எவ்வளவு 150 கிராம் 0.15 கிலோகிராம். 1.5 நியூட்டன் mg. இப்ப மேலாக என்ன R பிளஸ் 1/2 cos 45 T cos 45 is equal to mg 1.5. மேலாக்கிற விசை கீழாக்கிற விசை சமம். வார அளவு இது √2 1/2 அப்ப அரை 1/2 into 1/2 என்ன அரை. இது 1.5 தசமஞ்சு தானே கொண்டு கழிச்சுட்டு 6 என்ன வரும் 1 நியூட்டன். R 1 நியூட்டன். அப்படி என்ற இது விட வரும் ஒன்றில் செகண்ட் ஆன்சர் வரணும் அல்லது ஃபிஃப்த் ஆன்சர் வரணும் இல்லையா? இப்ப செகண்ட் ஆன்சர் அல்லது ஃபிஃப்த் ஆன்சர். டேய் இது என்ன மேலாக்கிற விசை கீழாக்கிற விசை சமம் ரிப்பீட் பண்றீங்க. T cos 45 இது இந்த கூறு T cos 45 முதல் T cos 45 மாறும் 1.5 இனி இன்னொன்னு காணணும். மியூ தெரியாது எங்களுக்கு. மியூவையும் காணணும் எஃப்இயையும் காணணும். அதுக்கு நான் கிடையா விசேஷப்படுத்தும். இங்கால எஃப்இ சமன் இங்கால என்ன F1 இருக்குது உராய் விசை F1 இருக்குது T sin 45 இருக்கு. என்ன 1/2 sin 45. எஃப்இ காணணும். F1 காணி மியூ ஆர் போடலாம் இல்ல. சோ மியூ இன்டு ஆர் 1 பிளஸ் இது 0.5. ஓகேயா? இப்ப நீங்க மியூக்கு செகண்ட் ஆன்சர் படி 0.9 போட்டா மியூக்கு 0.9 போட்டா எஃப்இக்கு என்ன வரும் எஃப்இ 1.4 வரும். இப்படி ஆன்சர் இருக்கோ இல்ல என்ன எஃப்இக்கு 0.4 போட்டா அது 0.9 வரும். அப்ப இது இருக்குதானே. இப்ப எஃப்இ 0.9 மியூ 0.4. இப்ப இது ஆன்சர் ஃபிஃப்த் ஆன்சர். விளங்குது இல்ல? கன்செப்ட் விளங்குது. மேலாக்கிற விசை கீழாக்கிற விசை சாப்படுத்துறேன். இங்கேயும் அங்கேயும் சாப்படுத்தேங்க. ரெண்டு தெரியாகலையும் இருக்கு. ஆன்சரை வச்சுக்கொண்டு இப்படி எடுக்கணும். சரி. 27 பாருங்க. என்னவா இரண்டு தட்டுகளுக்கு இடையில் தளத்தினுள் ஒரு காந்த புலமும் அதற்கு செங்குத்தாக தளம் வழியே தொழிற்படும் ஒரு மின்புலமும் மட்டும் இருக்கும் போது காந்த புலமும் மின்புலமும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் மின்புலம் எங்க இருக்கு கீழ் நோக்கி இருக்குது. காந்த புலம் உள் நோக்கி இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உள் நோக்கி இருக்குது. ஓகே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது.
மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கு, உள்நோக்கி இருக்குது. வெவ்வேறு திணிவுகளையும் ஏற்றங்களையும் கொண்ட துணிக்கைகள் வெவ்வேறு கதிகளில் அவற்றுள் நுழைகின்றன. சில துணிக்கைகள் விலகலின்றி அதனூடாக வெளியேறின. இதற்கு காரணம் வேற வேற கதிகளோட போகுது, சிலது மட்டும் விலகல் இல்லா போதா. உங்களுக்கு தெரியும், சிலது விலகல் இல்லா போகுதுண்டா ஒரு குறிப்பிட்ட கதிக்கு, ஒரு குறித்த கதிக்கு விலகல் இல்லா போகும். ஏன்? இதுல காந்தப்புலம் இது நேரேற்றம் மட்டும் வைக்குவேன். மின்புலத்தால வர்ற விசை கீழ் நோக்கி இருக்கும், காந்தப்புலத்தால வர்ற விசை எப்படி இருக்கும்? இடக்கை விதிப்படி காந்தப்புலம் உள்ளுக்கு, நேரேற்றமா செய்யறது இங்க, விசை மேல. இந்த எஃப்இயும் எஃப்எம்மும் ஈக்குவல். எஃப்இக்கு என்ன போடுவீங்கள்? இக்யூ இஸ் ஈக்குவல் டு இது பிக்யூவி, அதான் வி இஸ் ஈக்குவல் டு இ ஓவர் பி. இப்ப இந்த இஎம்பியும் மாறல, அது எந்த ஏற்றமா இருந்தாலும், அது நேரேற்றமோ மறையேற்றமோ, கியூ கியூ எதென்ன கியூன்ற பெருமை மாறினாலும் எந்த ஏற்றமா இருந்தாலும் பெற்றுப்பற்றும் எல்லாம் கியூவும் கியூவும் ஒரே கதியா இருந்தால், ஏன் ஈயும் மாறாது பியும் மாறாது, ஒரே கதியா இருக்கிறது மட்டும் விலகல் இல்லாம போகும். வேற கதியில அனுப்பினா விலகும். விலகல் அடையாம போறவை யாரா இருக்கால்? ஒரே கதியோட போறாங்க. ஏற்றத்தை பற்றி கவலை இல்லை. ஓகே, ஈர்ப்பு புலம் இல்லை, அதனால திணிவை பற்றியும் கவலை இல்லை. ஏன்? இவர் காந்த புல விசையும் மின்புல விசையும் மட்டும்தானே கேட்கிறார். எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்ப கிராவிட்டி இல்ல, இப்ப திணிவை பற்றி கவலை இல்லை. இப்ப எது விடை? அந்த ஏற்றப்பட்ட துணிக்கைகளுக்கு ஒரே கதி இருப்பது மூன்றாவது விடை. வேற வராது. திணிவை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு. முதலாவது நேரேற்றமோ மறையேற்றமோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் போகும். என்ன? அப்ப ஒரே கதி என்றதான் பார்க்கணும். இந்த கேளாது, கதி திணிவு சம்பந்தம் இல்லை இங்க. அப்ப இதுக்கு என்ன தேர்ட் ஆன்சர்? நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்திருப்போம். எப்படி ஒரு அல்பா துணிக்க போகுதுண்டா மாறாகதியோட, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கேங்க, ஒரு அல்பா துணிக்க மாறாகதியோட போகுதுண்டா அதுக்குள்ள நீர் எது வேணுமென்றாலும் புரோத்திறனோ இலத்திறனோ எது வேணுமென்றாலும் என்ன செய்யும்? மாறாகதியோட எங்கும் அப்படின்னு தேடி படிக்க பார்த்துருவோம். Right. இருபத்தி எட்டாம் கல்வி வரும். என்னவாம்? ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக ஏடை தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள ரெண்டு கடத்தும் கம்பிகள் நூடாக ஒரே திசையில் I1 I2 மின்னோட்டங்கள் பாய்கின்றன. எக்ஸிலிருந்து y வரையிலான தூரம் d உடன் காந்தப்பாய் அடர்த்தியின் மாறலை சிறந்த முறையில் வாய்க்குறிப்பார். ரெண்டுமே மேல் நோக்கி ஓடுது. நான் எப்படி கேட்கிறேன்? வெளிநோக்கி தானே வருது. இது I1, I1 பெருசுன்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப இந்த காந்தப்பாய் அடர்த்தி தூரத்தோட மாறுற கிராஃப். இப்ப உங்களுக்கு தெரியும், இது இல்லைன்னு எடுக்கும், இது மட்டும் இருக்குன்னு எடுத்தா இப்ப வெளிநோக்கி காந்தப்புலம் வருதுன்னு இப்படி வரும் இல்லையா? வெளிநோக்கி காந்தப்புலம் இப்படித்தானே, இங்க மேல் நோக்கி இங்க கீழ் நோக்கி. இதை நீங்க பிளஸ் எடுத்தா இந்த பிளஸ்ல குறைஞ்சு கொண்டு போகும். ஆர் ஜீரோன்னா இன்ஃபினிட்டி, இங்க இருந்து குறைஞ்சு கொண்டு போகும். இங்கால மைனஸ் கீழ் நோக்கிய இதுக்கு இதுக்கு அதே மாதிரி தானே, இங்கால பிளஸ் இங்கால மைனஸ். அப்ப இது பிளஸ்ல குறைஞ்சு கொண்டு போகும், இங்கால மைனஸ்ல வந்து. ஓகே, இப்ப எதுல ஜீரோ வரும்? இதுல இருந்து ஜீரோ வரும். இது பெருசு இல்ல, அப்ப இதுல இருந்து கூட தூரத்துல ஜீரோ வரும். அப்ப இங்க ஒரு இடத்துல ஜீரோ வரும்.
அப்ப இது முடிவில் இன்ஃபினிட்டில இருந்து தொடங்கி 0 வந்து இது மைனஸும் மைனஸும் கூட்டுப்பட்டு மைனஸ்ல வரும். இது பிளஸும் பிளஸும் கூட்டுப்பட்டு பிளஸ்ல வரும். அப்ப இதுதான் இந்த டொடர் லைன்கள் அழிச்சு விட்டீங்களா இதுதான் கிராஃப். எக்ஸாம்பிள் கிடைக்கும் அப்படிதான் டொடர் லைன்களை கிட்ட அழிச்சு விட்டுருவோம். இதான் விளைவு கிராஃப். இப்ப எது வரும் விடை இது. அவன் இதே மாதிரி 2 கிராஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சரும் இருக்கு, செகண்ட் ஆன்சரும் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நடுவுல வந்திருக்கு 0 எல்லாம். இது பெருசுன்னு சொல்லிட்டாருல்லோ, இங்க வரணும் 0. இப்ப செகண்ட் ஆன்சர். இதுல காந்தப்புலம் மேல் நோக்கி. சோ மேல் நோக்கினது பிளஸ் எடுத்தது, பிளஸ்ல குறைஞ்சு கொண்டு வருவேன். இப்படி பிளஸ்ல குறைஞ்சு கொண்டு வருவேன். இங்க மைனஸ், மைனஸ்ல குறைவேன். இதுக்கு இங்கால பிளஸ், இங்கால மைனஸ். பிளஸ்ல குறையும், இங்க மைனஸ்ல குறையும். பட் இது ஒன்று மேல் நோக்கி ஒன்று கீழ் நோக்கி இருந்தா ஒரு இடத்துல 0 ஆகும். எந்த இடத்துல 0 ஆகும் கேட்டா இவர் பெருசு, இவர் சின்ன. பெருசுல இருந்து கூட தூரத்திலையும் சின்னல இருந்து கிட்ட தான் வருவார். இப்ப சூனிய புள்ளி இந்த இடத்துக்கு வரும். அது தெரிஞ்சா சரி. இப்ப டொட்டல் லைன் போட்டா மார்க்ஸ் கட் பண்ணுவாங்களாண்டா மார்க்ஸே தர மாட்டாங்க. ஏன் ஒரு கிராஃப கிரச்சோன்னா நீங்கள் டொட்டல் லைன்லயும் இந்த கோட்லையும் கணக்க லைன்களை கிரி வச்சா இது கிராஃப். நீங்க கிராஃப் எதன்னு சொல்லிட்டீங்கன்னா சரி. நீங்க கீறி போட்டு சும்மா விட்டீங்களா இதை கிராஃப் பண்ணி எடுக்கிறது. இப்ப அதுக்கேற்ற மாதிரி கேள்விக்கு ஆன்சர் இருந்தா சரி. இருபத்தி 9ஆம் கேள்வி பாருங்க. என்னவா 2 கிலோகிராம் திணிவுடைய 0.5 மீட்டர் ஒரு கடத்தும் வளையம் 10 டெஸ்லா காந்தப்பாடத்துடைய காந்தப்புலம் அமைந்துள்ள தளத்தின் மீது ஒப்பமான கிடைத்தரையில் நிலைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த கேள்வியை பாத்தீங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லையா? எங்கட ஜேவி எக்ஸாம்ல நான் போட்டேன் இருக்கா. வளையம் இப்ப இப்ப 2 கிலோகிராம் திணிவு 0.5 மீட்டர் அரை 10 டெஸ்லா காந்தப்பாடத்தில் காந்தப்புலம் ஒன்று இருக்கு ஒப்பமான வைக்கப்பட்டிருக்குது. இடைத்தளத்துல வைக்கப்பட்டிருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும் தளத்துக்கு சமாந்தரமா வளையம் இருந்தா சுதுமே டோக் வந்து மேக்சிமம் இருக்கும். இப்ப டோக் என்ன BIAN இல்லையா? முறுக்கம் என்ன BIAN. அதுல என் வந்து ஒரு முறுக்கு தான். B என்ன 10, I வந்து என்ன கரண்ட் ஓடுது 4 ஆம்பியர். ஏரியா என்ன πr ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் வந்து 0.5 ஸ்கொயர் 1 அரை இந்த வர்க்கம் 1/4. என் வந்து 1. இது டோ முறுக்கம். உங்களுக்கு தெரியும் டோ சமன் I அல்பா. எங்களுக்கு கேட்டது I அல்ல கோணார் முடுவார். ஐக்கு என்ன போடுவோம் MR ஸ்கொயர். என்ன போட்டிருக்கார் வளையம் அல்ல. ஏபிஹெச் பற்றி சரத்துவத்திருப்போம் half MR ஸ்கொயர் தான். நாங்க மையம் பற்றி தான் MR ஸ்கொயரா. இந்த அச்சு பற்றி சரத்துவத்திருப்போம் MR ஸ்கொயர் பை 2.
ஆல்பா. நான் இப்ப இது பிரதிராம வச்சிருந்துக்கலாம் தானே. பை ஆர் ஸ்கேர் ஏரியாக்கு. அப்ப இந்த இது பி 10 into 4 into pi r square. இப்ப இந்த ஆர் ஸ்கேர் போயிடும். இது 2 கிலோகிராம், இதுவும் போயிடும். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 40 pi radian second minus 2. ஆல்பா வந்து 40 pi. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். விளங்குதில்ல? இப்ப வரப்பட்ட சுற்று அவன் 6 வோல்டேஜ் 2 ஓம், 6 வோல்டேஜ் 2 ஓம். இப்ப 4 மைக்ரோஃபரட், 6 மைக்ரோஃபரட், 2 மைக்ரோஃபரட். என்ன கேள்வி கேட்கிறார்? கொள்ளளவுகள்ல சேமிக்கப்பட்ட ஏற்றங்களை கேட்கிறார். எனக்கு என்னமோ டயக்ராத்துல ஒரு சின்ன டவுட். டயக்ரத்தை இப்படி தந்திருக்க கூடாதோன்ற மாதிரி தோணுது. உடனே விட போட்டுருவோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரும் இருக்குது. ஏன்னா இப்படி போட்டா என்ன சொல்லுங்க ஆகும்? இந்த படத்துக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க ஆகும்? நான் மற்றதுக்கு செய்வோம். இப்படி போட்டிருந்த ஆன்சர் என்ன சொல்லுங்க ஆகும்? டேய், சுத்தி வர கரண்ட் ஓடினா ஒரு வெற்றி 6 வோல்டேஜ் 2 ஓம், 6 வோல்டேஜ் 2 ஓம், 6 வோல்டேஜ் 2 ஓம். இப்படி சுத்தி கரண்ட் ஓடினா ஒரு வெற்றிக்கு அழுத்த வேறுபாடு 0. இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு 0 என்றா இதுக்கு ஐட்டம் 0, இதுக்கு 0, இதுக்கு 0. சோ 3 கேம் 0 0 0 வரும். அதோட 5வது விட இல்லையா? ஆனா இப்ப பேட்டரி இந்த பக்கத்தால இருந்தா எல்லாம் இப்படி இருந்தா இதுல ஒரு பேட்டரி மட்டும் திசை மாறிட்டு. இப்ப ஆன்சர் மாறும் எல்லாம். விளங்குது இல்ல நான் கேட்கறது? இப்ப முதல் இது விளங்கிட்டோம். ஒரே பக்கத்தால இருந்த 0ன்றது விளங்கிட்டோம். சொல்ல மாட்டாங்க, ராம பிடிச்சவங்க. சரி என்ன? ரைட். இப்ப இந்த பேட்டரியின் திசை மாறிட்டுது. இப்ப கொள்ளளவுக்குள்ள கரண்ட் ஓடாது. இப்படித்தானே கரண்ட் ஓடும். அப்ப இது 12 வோல்டேஜ், இது 6. 12 6 எவ்வளவு? 6. 6 வோல்டேஜ் 6 ஓம். இதுல ஒரு கரண்ட் 1 ஆம்பியர். சுத்தி வர 1 ஆம்பியர் கரண்ட் ஓடும். இப்ப 1 ஆம்பியர் கரண்ட் ஓடினா இதுக்கு என்ன அழுத்த வேறுபாடு? பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுது. அப்ப அழுத்த வேறுபாடு என்ன? V சமன் E மைனஸ் IR. 6 செய்ய 2, 4 வோல்டேஜ். இப்ப இதுக்கு இருக்கிற Q1 என்ன? 2 மைக்ரோஃபரட்டுக்கு இருக்கிற என்ன? Q சமன் CV. 2 தர 4, 8 மைக்ரோ கூலும். இதுக்கு 2 மைக்ரோஃபரட்டுக்கு. இதுக்கு என்ன? பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுது. சோ பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓட E பிளஸ் IR 6 பிளஸ் 2 8 வோல்டேஜ். எண்ணாங்க 32. இதை Q2 போட்டீங்களா? சோ Q2 32 மைக்ரோ கூலும். இதுக்கு எப்படி? பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுது. அப்ப E மைனஸ் IR 4 வோல்டேஜ். 6 24. Q3 24.
அப்ப இது ஆன்சர் 2 மைக்ரோ கூலோமுக்குள்ள 8. எதுக்குள்ள? அதுல ஒரு XY செட்டும் எதுன்னு தெரியல. XY செட் எதுன்னு தெரியலையே. ஓகே, இப்ப அதன்படி பார்த்தா இதுக்குள்ள இதுக்குள்ள 8, அதை நீங்க எக்ஸ்ன்னு எடுத்தா, இதை வையன்னு எடுத்தீங்கன்னா 8 24, சாரி 32, இதுக்குள்ள 15 24. இப்படி ஒரு ஆன்சரை காணல என்ன? 8 32 24 ஒரு ஆன்சரை காணல. அப்ப பேட்டியை மாத்தி தான் கேட்டுருக்கணும். உங்களுக்கு 2 விதமாகவும் கென்சபிளங்க இல்லோ. எங்களுக்கு ஆன்சர் இம்பார்ட்டன் கிடையாது, கேள்வி செய்ய தெரிஞ்சா சரிதானே. ஓகே, ஒருத்தங்க கேட்க ஐ எப்படி எடுத்தீங்களா? கொள்ளளவிக்குள்ள கரண்ட் ஓடாது, அப்ப இதுக்குள்ள மட்டும்தான் சுத்தி கரண்ட் ஓடும். இதுக்குள்ள சுத்தி கரண்ட் ஓடுதுன்னு 6 6 12, இது எது திசையில இருக்குது? 6 6 வோல்டேஜ், 6 ஓம் தடை, சுத்தி வர கரண்ட் ஓடுது 6 ஓம். அப்போ ஒரு ஆம்பியர். முப்பத்தொன்று. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு தாளின் தளத்தில் அமைந்துள்ள சதுரத்தின் உச்சிகளில் ஒரேயளவு மின்னோட்டம் ஐயை தாளின் தளத்துக்கு உள்ளே அல்லது வெளியே காவக்கூடிய 4 சமாந்தர கம்பிகள் உள்ளன. எந்த சதுரத்தின் மையத்தில் காந்தப்பாய் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும்? எதுல மேக்சிமம் கேட்கிற? இதுல கிராஸும் டாட் டாட்டும். இப்ப என்ன வரும்? மையத்தில் எப்படி வரும் கேட்டா, சதுரம் என்றபடியா இது ஒவ்வொன்று செங்குத்து. அப்ப ஒவ்வொன்றாலையும் வர்றத பாருங்க. இது உள்நோக்கி, உள்நோக்கி என்ன இப்படி வலஞ்சுழி. அப்ப இதால வர்றது இங்க இருக்கு, அதால வர்றது இங்க இருக்கு, வலஞ்சுழினா இங்க இருக்கு. டேய், இதால வர்றது இப்படி எல்லோ. அப்ப இதால வர்றதும் இப்படி. அப்ப இது அப்படி சுத்தி வரணும், இப்படி வரும். இதால வர்றது எப்படி? வெளிநோக்கி இப்படி. அப்ப அதுவும் இந்த திசையில வரும். இதால வர்றது வெளிநோக்கி இப்படி வரும். அப்ப 2B1 2B எல்லாம் ஒரே மின்னோட்டம். அப்ப இது என்ன விளைவுகள் வரும்? 2√2B என்று வரும் விளைவு. போட்டது விளங்குதோ? இந்த எல்லாத்தையும் சொல்ல ரிப்பீட் சொல்லப்படாது. இதால 2B, இதால 2B, இதாலையும் வர்றது இந்த உள்நோக்கி கரண்ட் ஓடினா விலஞ்சொலி. அப்ப விலஞ்சொலியா பி. இந்த இவரால விலஞ்சொலியா பி. இதுக்கு அப்படி வெளிநோக்கி என்ன இடம் சொல்லி இந்த பக்கம் பி, அது இதுல வரும். இதால வர்றது இதுல வரும். எல்லாம் செங்குத்தண்ட விட அந்த கோடுகள் வழியா தான் இருக்கு. இப்ப 2B என்ன? இதுல 2√2B. இது எதுக்கு? ஏக்கு. பிக்கு என்ன வரும்? நாலு முள் நோக்கி. இதால வர்றது இங்க, இதால வர்றது இங்க, இதால வர்றது எப்படி? இதால வர்றது இங்க, அது 0 கேன்சல் ஆயிடும். இப்ப புது கேன்சல் ஆயிடும். அடுத்தது மூன்றாவதுல மூன்று டாட் ஒரு கிராஸ் எப்படி வரும்? இது உள்நோக்கி, இதால வர்றது இங்க இருக்கு பி. இதுக்கு அப்படி இதால வர்றது இங்க,
இப்படி வரும் பி, இதுக்கு இப்படி வரப்போகுது. இப்படி வருதுன்னா இங்க பி, இதுக்கு அப்படி வெளியால வருதுன்னா இப்படி பி. இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆயிரும். அப்ப அங்க 2b. மூன்றாவது அடுத்ததுல எப்படி பியில என்னோட சேர்ந்து பாக்குறீங்களா? இல்ல நான் மட்டும்தான் செய்யறணும். இது வெலஞ்சொலி. வெலஞ்சொலி என்றைக்கு இதால வர்றது இங்க இருக்கும். இதால வர்றது, இதால வர்றது எப்படி வெலஞ்சொலி இங்க அது கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப இதால வர்றது இங்க, இதால வர்றது இங்க, இது 0 கேன்சல் ஆயிரும். இப்ப 4 டொட் ஈயும் கேன்சல் ஆயிரும். 4 கிராஸா இருந்தா 4 டொட்டா இருந்தானே கேன்சல் ஆயிரும். அதுக்கும் 0 தானே. இப்ப இதுல பெருசு எதப்பா? இதுல எது பெருசு? ஏதான் பெருசு என்ன? ஃபர்ஸ்ட் ஆன்சர். விளங்குதாடா? இப்ப நான் கண்டிப்பா என்னவா? ஒரு சீரான காந்தப்புலம் தாளின் தளத்துக்கு உள்ளே இருக்கும் போது ஏபி எனும் கம்பி மாறாவேகத்துடன் ஓபி ஓக்யூ தடங்களில் வலப்புறமாக நகர்கின்றது. தண்டவாளங்களின் தடையை புறக்கணிக்க முடிந்தால் ஏபி கம்பி வழியே பாயும் மின்னோட்டத்தில் மின்னோட்டம் தங்கி இருப்பது. இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள காந்தப்புலத்துக்குள்ள அசைக்கிறார். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இதை மூவ் பண்ணிக்க இதுக்கு தடை இல்லையாமா. அப்ப இதுல பற்றி ஒன்று உருவாகும். இதுல உருவாகிற பற்றி என்ன கேட்டீங்கன்னா இந்த நீளம், இவ்வளவு நீளத்து இதுக்கே உருவாகும். பற்றியால கரண்ட் ஓடாது. வெள்ளத்துக்குள்ளையும் உருவாகிற பற்றியால தான் இதுக்குள்ள கரண்ட் ஓடும் இல்லையா? இப்ப இதை கொண்டு போயிருக்க இதுல ஒரு கரண்ட் என்னத்துல அங்க இருக்கு கேட்கிறேன். இப்ப இவ்வளவு நீளமும் எல்ண்டா L1 இ வந்து பிஐஎல் இல்ல பிஎல்வி என்ன பிஎல்வி ஓவர் இவ்வளத்தினையும் தடை. இவ்வளத்தினையும் தடை என்ன? ஓரளவு நீள தடைய 1 மீட்டர் தடையை நீங்க R0 நடும். அப்ப L1 நீளத்தின் தடை என்ன? LR0 L1 அது போயிடும். சோ பிவிஓ R0. இப்ப அலகு நீள தடையில அங்க இருக்கும், காந்த பாரத்துல அங்க இருக்கும், அசைக்கிற வேகத்துல அங்க இருக்கும். அப்ப இது ஆன்சர். ஏபியின் நீளத்தில் அங்க இருக்கும் இல்ல, ஏபியின் இயக்க வேகத்தில் தங்கி இருக்கும் ஜெஸ். அடுத்தது குறுக்குவெட்டு பரப்புல இல்ல, ஏபியின் தடையில் ஏபியின் தடையில தங்கி இருக்காது, அலகு நில தடையில தங்கி இருக்கும், காந்த புலத்தின் பருமனில் தங்கி இருக்கும். இப்ப இந்த ஏபியின் தடையில தங்காது, ஏபியின் அலகு நில தடையில தங்கி இருக்கு இல்லையா? ஓரலகு நில தடையை தான் போடணும். சரி, அப்ப இது விட பியும் இயும் நாலாவது விட.
ஐடியா விளங்க இல்ல உங்களுக்கு? இப்ப இந்த கேள்வியில வர்ற எல் வந்து முழு நீளத்திலேயும் மின்னியக்க தூண்டப்படும். இதுலயும் இருக்கும் பெட்ரி, இதுலயும் இருக்கும் முழு நீளத்துக்கும். பட் இந்த பெட்டியால கரண்ட் ஓடாது. இந்த பெட்டியால கரண்ட் ஓடாது. அதனால மட்டும்தானே கரண்ட் ஓட போகுது. இப்ப நான் கரண்ட் ஓடுறதுக்கு போடுறதுல இருந்தது இந்த லெந்த மட்டும் தான் போடுறேன். அதான் எல் வண்ண மட்டும் போடுறேன். டோட்டல் லெந்த போடல. ஓகே இல்ல?